அன்பிற்கினிய மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களே. இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை மாற்றுத்திறனாளி நலனுக்காக நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் 2026ஆம் ஆண்டு மிக கடுமையான போராட்டங்களை நம்முடைய சங்கம் நடத்தியது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தி கடந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே இருந்த உதவித்தொகை 1000 ரூபாயை 1500 உயர்த்திய பிறகு படிப்படியாக நாங்கள் உதவித்தொகை உயர்த்தி தருவோம் என்று சொன்ன நிலையில் ஆட்சி முடிகிற தருவாய் வரை ₹1 கூட உயர்த்தி கொடுக்காததை கண்டித்து பலகட்ட போராட்டங்களை நம்முடைய சங்கம் நடத்தியது. அதனுடைய இறுதிக்கட்டமாக நம்முடைய மாநில பொதுச்செயலாளர் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையான போராட்டத்தை சென்னையில் நடத்தினார்கள். அப்போது காவல்துறை மிக கொடூரமான தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டு நம்முடைய மாநில பொதுச்செயலாளர் ஐசியூவில் அட்மிட் ஆகும் வண்ணம் கிட்டத்தட்ட மருத்துவமனையில் படுக்கையிலேயே 10 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அளவிற்கு காவல்துறையினுடைய தாக்குதல் மிருகத்தனமாக இருந்தது. அந்த தாக்குதலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் பரவியதை தொடர்ந்து அப்போதைய சமூக நலத்துறை அமைச்சர் திரு கீதா ஜீவன் அவர்கள் நம்மிடம் பேச்சுவார்த்தைக்கு வந்து அடுத்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் முதல் கையெழுத்தாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு பற்றித்தான் நாங்கள் கையெழுத்திடுவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து அப்போதைக்கு அப்போராட்டத்தை நாம் நிறைவு செய்தோம். ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் திமுக தலைமையிலான அரசு தேர்தலில் தோல்வியடைந்து தமிழக வெற்றிக் கழகம் விஜய் தலைமையிலான அரசு இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறது. அரசியலுக்கும் சரி, அதிகாரத்திற்கும் சரி, இவர்கள் புதிதாக வந்தவர்கள் என்பதால் முதலில் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்த எடுப்பிலேயே போராட்டம் இயக்கம் என்று போய்விடாமல் அவர்களிடம் நேரடியாக நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்துவோம் என்கிற அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சங்கத்தின் மாநில தலைவர் வில்சன் தலைமையிலே மாநில பொதுச்செயலாளர் நான் உட்பட ஒரு 7 பேர் கொண்ட குழுவானது நேரில் சந்தித்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு எந்த அளவுக்கு முக்கியமானது, ஏன் முக்கியமானது, மாற்றுத்திறனாளியுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விவரங்களை எடுத்து கூறி உதவித்தொகை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அப்போது அவர் அரசினுடைய நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, கடந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அரசு கஜனாவை காலி செய்து வைத்திருக்கிறார்கள், எனவே கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், சிறிது காலம் பொறுத்திருங்கள் என்று வாக்குறுதி அளித்தார். நாம் என்ன நினைத்தோம் என்றால், இப்பொழுது தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக உதவித்தொகை உயர்வு பற்றி அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு மாறாக இந்த பட்ஜெட்டிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பைசா கூட உயர்த்தி அறிவிக்காத ஒரு சூழ்நிலை என்பது நிலவியது. குறிப்பாக உதவித்தொகைக்கான உயர்வு பற்றி எந்த விதமான வார்த்தைகளும் இடம்பெறவில்லை. எனவே இதை இப்படியே விட்டுவிட முடியாது. புதிதாக பதவிக்கு வந்திருக்கிறார்கள், புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அதிகாரமோ அரசியலோ இவர்களுக்கு இப்பொழுதுதான் கத்துக்குட்டிகளாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் போராட்டத்தை தள்ளி வைத்தோமானால் மாற்றுத்திறனாளியுடைய வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் மிகவும் சீரழிந்து வருகிறது, மிகவும் மோசமடைந்து வருகிறது. இனியும் நாம் காத்திருக்கக்கூடாது. வருகிற 31ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற இருக்கிறது. அந்த விவாதத்திலே மாற்றுத்திறனாளிகள் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று நம்புகிறோம். அப்படி புதிய அறிவிப்புகள் வருவதற்கு, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு பற்றி வருவதற்கு அவர் கட்டாயம் சட்டசபையிலே அறிவிப்பதை வலியுறுத்தி இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பதை வருகிற 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடத்தலாம் என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் முடிவெடுத்து அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மையங்களிலே இந்த போராட்டமானது நடைபெற இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட மையங்களிலும், மற்ற மாவட்டங்களில் குறைந்தபட்சம் 2லிருந்து 5, 6 என மாற்றுத்திறனாளிகள் எங்கெல்லாம் குவியலாக இருக்கிறார்களோ குறைந்தபட்சம் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கட்டாயம் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். 50 பேர், 40 பேர், 30 பேர் போன்ற ஆர்ப்பாட்டங்கள் அரசனுடைய கவனத்தை ஈர்க்காது. எனவே
குறைந்தபட்சம் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எங்கெல்லாம் இருக்கார்களோ அங்கே மட்டும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று மாநில தலைமை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட மையங்களில் வரும் 25ஆம் தேதி இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தினுடைய தலைப்பு கவன ஈர்ப்பு போராட்டம். ஏன் இதை கவன ஈர்ப்பு போராட்டமாக வைத்திருக்கிறோம் என்றால், கடந்த திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கூட நாம் முதலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், அதற்கடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், அதற்கடுத்து மறியல் போராட்டத்தை நடத்தினோம், அதுக்கப்புறம் சென்னையில் போய் மறியல் நடத்தி தான் இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை 1500 உயர்த்தி பெற்றோம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தும் போது பத்திரிகைகள், ஊடகங்கள், அரசு அதிகாரிகள் மூலமாக தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு செல்லும். எளியவர்களின் அரசு, ஒடுக்கப்பட்டவர்களின் அரசு, புறக்கணிக்கப்பட்டவர்களின் அரசு என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் கட்டாயம் மாற்றுத்திறனாளியுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்லாத வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளும் உங்கள் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் கட்டாயம் பங்கேற்று இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 25ஆம் தேதி என்பது உதவித்தொகையை உயர்த்தி பெறுவதற்கான இறுதிக்கட்ட போராட்டமாக இருப்பதும், அல்லது இது முதற்கட்டமாக இருந்து இதைவிட மிக கடுமையான போராட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் நடத்துவதற்கு இந்த அரசு தேவையற்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் சொல்லிக்கொண்டு, கண்டிப்பாக உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு வாழ்ந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களது வருகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.